அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம சிக்கன் நட்ஸு அது நம்ம செய்ய போகிறோம். என்னென்ன செய்யணுங்கிறத இப்போ நான் போட்டு காட்டுறேன் அரைக்கிறதுக்கு. இப்போ ஒரு நல்ல 300 கிராம் கிட்டக்க, நல்லா 300-400 கிராம் கிட்டக்க இந்த போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிறேன். அதுக்கு நல்லா 2 ப்ரெட்டை நல்லா மொறுன்னு இது சட்டியில் வச்சு, தோசை சட்டியில் வச்சு எடுத்து அதை அப்படி பொடியாக்கிக்கிறேன். இந்த பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு இதுக்கு வந்து தைக்கிற ஸ்பூனில் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டியாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு இதை பாருங்கள், அதை வந்து 2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறாங்கல்ல அது கொஞ்சம், முட்டை 1, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ பிரட்டி நம்ம இப்போ என்ன செய்கிறோம், மிக்சியில் இது அரைக்க போகிறோம். அதையும் நல்லா அப்படி பிணைஞ்சி பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்துடும். இதை பிணைஞ்சதை இப்போ மிக்சியில் அள்ளி போட்டு அரைக்க போகிறோம். தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது. கறியில் உள்ள தண்ணி, முட்டை, வெங்காயத்தில் உள்ள தண்ணி, இதுதான் இதுக்கு. இப்போ நம்ம மிக்சியில் நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்தியாச்சு. இப்போ என்ன செய்யலாம், இந்த ஸ்பூனோட 2 ஸ்பூன் மைதா மாவு இதில் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் போட்டு நல்லா கலக்கி, கொஞ்சம் நல்லா இப்படி கலக்கிறேன்னு. ப்ரெட் க்ரம்ஸ் இது நல்லா இதில் முடிக்கேன்னு காஷ்மீர் சில்லி போட்டு கொஞ்சம் கலருக்கு சேஞ்சு கொஞ்சம் நான் அந்த மேலே உள்ள இது வந்து நல்லா கொஞ்சம் சிகப்பாக வருங்கிறதுக்காக நல்லா அப்படி இருந்துக்கிறேன். இதை பண்ணி இப்படி ஓரமாக இப்படி வச்சிடணும். தைக்கிட்டு இந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதை கரைச்சிட்டு இப்படி ஊற்றுற மாதிரி இப்படி இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க இதை அப்படி பரட்டி வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்யணும், நம்ம கையில் எண்ணெயை ஊற்றி நல்லா வலுவலுன்னு இப்படி நல்லா எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஓவல் ஷேப்பில் இங்கே பாருங்கள், இதை இப்படி இருந்துட்டு நம்ம டிசைன் தான் செய்கிறது. இப்படி பண்ணிவிட்டு இதை என்ன செய்யணும், அப்படியே கொண்டு போய் இந்த இதுக்குள்ள இப்படி போட்டுறணும். போட்டு இதை அள்ளி ஊற்றிட்டு இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுறணும். நல்லா இதில் அடுக்கி வச்சு நம்ம எல்லாத்தையும் அடிக்க முடிஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலை. இங்கே பாருங்கம்மா, இதே மாதிரி செஞ்சு இதில் வச்சு அடுக்கி நம்ம பொரிக்கிற நேரம் பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போகிறோம். வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நோம்பு திறக்கிற நேரம் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. அசலாமா, நாங்கள் சட்டியை எடுத்து எண்ணெயை ஊற்றி, ஏற்கனவே நாங்கள் சுட்ட எண்ணெய், அதனால் அப்படி இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இப்போ என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றும் அப்படி இறக்குறோம். கொஞ்சம் தீ சுமாராக தான் வைக்கணும், ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, கறிவிடும். போட்டியாச்சு. போட்டு கொஞ்சம் நேரம் அதை இது பண்ணாமல் இருக்கணும். இப்போ அது கொஞ்சம் செவந்துக்கு வர மாதிரி நல்லா. இப்போ தான் நம்ம என்ன செய்யணும், இதை பிரட்டி விடணும். எண்ணெய் நார்மலான சூடாய்க்கும் போது போட்டுறணும். அதுக்காக ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப கருவி போயிடும்.
நல்லா அங்கிட்டு அங்கிட்டு புரட்டி விட்டு நல்லா உள்ள வெந்துருச்சு நல்லா. பாருங்கள், இப்படி அள்ளி அந்த எண்ணெய் பாட்டி. இது சிக்கன் நக்கட்ஸு. நல்லா நீங்களும் செஞ்சு வீட்டில் கொடுங்க பிள்ளைகளுக்கு. லைக் போடுங்க.